காரண நாராயணா थोड़ी सरूब अमलबाज करें थोड़ी सरूब अमलबाज करें अमलबाज करें थोड़ी सरूब अखंड ससुर नंद प्रजाब अमलबाज करें थोड़ी सरूब अमलबाज थोड़ी सरूब अखंड सचेदा नंद प्रभादा बात करें थोड़ी सरूब अमलबाज करें थोड़ी सरूब अखंड ससुर नंद प्रजाब निमल वेदवे दानमी सगम मगम 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 मगनी तन्नी तन्नी तो तन्नी तन्नी संगी तन्नी तम्मा 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 गे सगम मगम मगम मगनी संगी तो संगी तन्नी तम्मा 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 गे मरवे लवे आदे विनोदा
சகமத நித கருணா லய நிதியே நிதியே லய நிதியே தனி சந்தி தம்ம தம்ம தங்கி சகருணா லய நிதியே 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 கருணா லய நிதியே நிதியே லய நிதியே நமோ நாராயணனுக்கு நமோ நாராயணனுக்கு இன்னொரு கம்மியா இருக்குது அது பெட்டியும் குறைஞ்சு வச்சு ரொம்ப சுத்தி போட்ட மாதிரி இருக்குது கரெக்டா இருந்தது ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கு வாய்ஸ் வாய்ஸ் கரெக்டா இருக்கு விநாயகபெருமான வணங்கி கலகத்தை தூக்கலாம் நாராயணனுக்கு நாராயணனுக்கு அல்லல் போம் அல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை துயர போல் நல்ல குணமதிகமாய் கோபுரத்தில் வீற்றிருக்கும் கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுக கணபதியை கைதொழுக சபான தெய்வமே ஹரிஹரன் இந்த செல்வமே ஆடருள் சமான தெய்வமே 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 அழைப்பாயுதே என் மனம் அழைப்பாயுதே உன்னாமன மோகன வேலை காணவிது அழைப்பாயுதே கண்ணாயின் மனம் அழைப்பாயுதே பலரே பவுனமாய் நிறைய உண்டு இந்த அற்புதமான ராகத்திலே பாட வேண்டும் என்ற கணத்தோடு சமைவானித்தான் பெற்ற இருப்பை மனம் கொண்ட கல்யாண மணவாழனே கல்யாண மணவாழனே முகத்தோடும் வேதமுழத்தோடும் வேதத்தோடும் முழத்தோடும் பரவரை பலவாத ஜனநாதனே கவிதானித்தான் பெற்ற இருப்பை மனம் கொண்ட கல்யாண மணவாழனே கல்யாண மணவாழனே
புனித பூமலை தேர்மலை பொடியாதே மனமகிழ புதிய பூமலையில் புதிய தேர்மலையில் பொடியாதே மனமகிழ புனித பூமலை தேர்மலையும் பொடியாதே மனமகிழ கெட்டு தெக்க கெட்ட கொட்ட இடி ஒடி கண்ணாத மண்ணாத போடுங்க கெட்டு தெக்க கெட்ட கொட்ட இடி ஒடி கண்ணாத மண்ணாத போடுங்க முகத்தோடும் ஏதமுழக்கோடும் ஏதமுகத்தோடும் ஏதமுழக்கோடும் மனவரை கல்யாண மனவாழனே கல்யாண மனவாழனே வல்லவர் கூட்டத்தில் கூட வல்லலை வாழ்த்து நெஞ்சில் கொண்டாடுவதற்காக இடத்தை பார்த்த உடனேயே மன மகிழ்ச்சி மனதிற்கு ஒரு சந்தோஷம் இடத்தை வச்சு நம்மளுக்கு சிறப்பா அல்லது நம்மளை வச்சு இடத்துக்கு சிறப்பா என்று பார்க்க போனா இடத்தை வச்சுதான் சிறப்பு என்பதை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம் தேவை முதுகெலும்பு எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு அவசியம் தேவையோ அதை போன்று நாட்டு மக்கள் அவசியம் தேவை இந்த நாட்டு மக்கள் நல்லவரே வாழ வேண்டும் நல்லவரை வாழ்ந்தா நாமளும் வாழ முடியும் அடிப்படையோடு நாட்டின் கண்களோ விவசாய பெருங்குடி மக்கள் இந்த விவசாய அத்தனை பேருமே சேத்திரங்கள் வச்ச நாமதான் சோத்திரக வைக்கலாம் அந்த அடிப்படையோடு ஒவ்வொரு மனுஷனுக்கு நிச்சயமாக வாழ்க்கைக்கு தேவை பணமா குணமா பாசமா கல்வியா வீரமா இது இருக்க போனால் காசிதான் கடவுளப்பா காசா வேசா காசா வேசா காசாலே சாண்ட ஒரு மனுஷனுக்கு வச்சுனா பிரதானம் என்ன சொன்னால் காசு இருந்தாத்த மதிப்பேன் கத்திர முன்னாட்டி முதற்கொண்டு காசு இருந்தாத்த மதிப்பேன் இல்லைன்னா யாரா மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க அதனாலதான் படத்துக்கு முக்கியத்துவம் வைத்திருக்கிறார்கள் அடிப்படையோடு சிறுவடல் பேட்டில் பிறந்தார் கண்ணதாசன் பிறந்து இந்த உலகத்துக்கு பல காவியங்களை எடுத்து உரைத்திருக்கின்றார் அதை போன்று அவர்கள் நிமிட்டு வகையிலே நானும் வரவேற்கலாம் காலத்தை எண்ணி பார்க்கின்ற வேலைகளில் குப்பையிலே இதை பாட்டி அறிந்து நடக்காதவன் மனிதனிலேயே பிழைக்கும் மனிதனில்லை பல பந்தியிலே உனக்கும் கோயிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே பல பந்தியிலே உனக்கும் கோயிலே தப்பானே ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித
ஒதுங்குவார்கள் கண்டு மன்னாரவரை மதித்திரியும் துணிவுமே கொண்டு அவரை மதித்திரியும் துணிவுமே கொண்டு நானும் முயன்று மேலும் பாடுவதா வெற்றியும் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே பரம்பந்தியிலே குணம் குப்பையிலே ஐவருடைய சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகமரத காலம் என்பதிலே இடத்தை பார்க்க வந்து விட்டோம். இது அவசியம் தேவைதானா? அதானே எப்ப வரக்கூடிய ஆளை எப்ப கொண்டு வந்துருக்கா பாருங்க. அருமையா தூங்கி எந்திரிச்சு நல்ல சௌரியமா வரலாம்ல. இறைவன் கொடுப்பதை வராலும் தடுக்க முடியாது. அவன் தடுக்க நினைச்சாச்சுன்னா யாராலும் முடிக்க முடியாது. அதான் உண்மையும் கூட. வாழ்க்கையில மனிதனாக பிறந்த விட லட்சியத்தோடு பிறக்க வேண்டும். இல்லைன்னா ஏன் பிறக்கணும்? பிறந்து நாளை வரலாறு கூற வேண்டும். இன்னைக்கு புதுக்கோட்டையில் ஒரு திறப்பான ஒருத்தர் இருந்தாரியா, அவர் மாதிரிலாம் பெட்டி வாசிக்க முடியாதுன்னு யாரு சொல்லணும்? பிறகு மற்றவர்கள் பேச வேண்டும். பிறகு அப்ப கடந்த காலத்துக்கு அதாவது முடிந்த பிறகு பேசணும். அதை விட்டுட்டு அவரெல்லாம் ஒரு பொட்டிக்காராயான்னு சொல்ற இருக்கிறது இருக்காது. அந்த மண்ணு சாதாரண மண்ணா நம் பகுதி அறந்தாங்கிறது பதி தனி கண்டு புகழை நாட்டப்படி பகுதி. வேலையோடு இந்த இடத்துல யாரு எப்ப வரணுங்கிற விதிமுறை தெரிந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அன்று எழுதி வைத்து விட்டானே. அந்த காலத்தோடு நடத்தி வேண்டும் நினைக்கலாம் என காலத்தை எண்ணி பார்க்கின்ற வேலைகளையே. ஏன்னா பாடுற பாட்டு ஒரு சில வெட்டிக்காரர் வர்றாங்கன்னா சரி வேணாம் அதையும் சொல்லலாம் தப்பு இல்லை. அதனால என்ன இருக்கு மனசுல பட்டு சொல்லணும். பாதி பாட்டு வாங்கி முடிச்ச உடனே அடுத்த பாட்டு வரிய போட ஆரம்பிச்சிடாரு. அப்படிங்கிறப்ப எப்பன்னு எதிர்பார்க்கணும். முதல்ல எதிர்பார்ப்பு இல்லைன்னா எந்த இதுவுமே சிறப்பாக முடியாது. அவருக்கு என்ன நம்மளுக்கு அது நல்லா இருக்குமா? கூட்டு பிரார்த்தனை சிறப்படைய வேண்டும் என்பதற்காக மீண்டும் இடத்தை வணிப்பதற்காக எப்படி வணிப்பது? கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே கடவுளே கல்லாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே
என்று கூறுவார்கள். ஆகையினாலேயே கலக தோட்டம் என்னும் கலங்க பிறக்கப்பட்டால் சிறக்கப்பட்டது. உடனே சபத்தை பெற்றனா நடத்தி பார்க்க கொண்டிருக்கின்றேன். இடத்தை பார்க்கும் போது கலகத்திற்கு எது வெளியில் விடுகிறதா இல்லையா என்பதை உற்று நோக்கி கவனித்து பார்த்த பிறகு ஆக வேண்டிய காரியங்களை மனித்து பார்க்கலாமே. நாராயண நமக்கு மாடை தேடு போனா மைக்கெல்லாம் கொண்டு போனா நான் என்ன பண்றது? ராதாரவி சொல்லுவார் இல்லையா, அதான் இருக்கே செய்யணும். இதுக்காண்டி வருத்தப்பட்டு என்ன பண்ணி இருக்கு? சோயின பிரமையான ஒரு ஓசை நாலு சோயின காலத்தை கேட்கும் போது வள்ளியாக தந்திருக்க வேண்டும். வள்ளியோட சாரியுமே இவளை இனிமென்றால் சரீரம் இப்படி இருக்கும் போது வரவேற்கலாம். சோயின காலத்தை பெருமையாக நினைக்க கூடாது இனத்தோடு. ஏன்னா எல்லாரும் ஒரு வேஷம் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது ஒரே சிந்தனை இருக்கும். நம்மளுக்கு பல வேஷம் எதுல எப்படிங்கிறத நிதானிச்சு தான் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால நிறைய கட்டை பிடிச்சி ரொம்ப பலமாச்சு, வேலை பிடிச்சி தூக்கி தூக்கி பழக்கமாகி போய் எதை எப்படி செய்யணும் விதிமுறை வகுத்து செய்வதற்காக இந்த பெண்மணி வர்ணிப்பதற்காக இந்த சோயின் காலத்தை நிச்சயமாக வர்ணித்தாக வேண்டும். என காலகட்டத்தை எண்ணி இந்த பெண்மணி எப்படி வர்ணிப்பது மாஞ்சுவலியா கலிக வர்ணிக்கலாம் என கணத்தோடு எண்ணி பார்க்கின்ற வேலைகளை மாஞ்சோலை கிளிதாரோ மாந்தாரோ வேப்பந்தோப்பு குழிலும் இவள்தாரோ இவள் ஆவாரம் போதானோ நடை தேதாரோ சலங்கையத்தாரம் திசை தேதாரோ மாஞ்சோலை கிளிதாரோ மாந்தாரோ வெப்பம் குழியும் இவள்தாரோ இவள் ஆவாரம் போதானோ நாடை தேதாரோ சலங்கைகள் தாரம் திசை மாஞ்சோலை கிளிதாரோ மாந்தாரோ வேப்பந்தோப்பு குழிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதாரோ மாந்தாரோ வேப்பந்தோப்பு குழிலும் நீதானோ இவள் ஆவாரம் போதானோ நாடை தேதாரோ சலங்கைகள் தாரம் திசை தேதாரோ மாஞ்சோலை கிளிதாரோ மாந்தாரோ வேப்பந்தோப்பு குழிலும் நீதானோ வருவோதையோ ஒளி என கண்ணை பறிக்கிற வருவோதையோ தங்கம் ஒரு ரங்க குடம் அழகின மங்கை ஒரு கங்கை உலகில்
கோயில் நன்றி 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 அனைவருக்கு நன்றி. அப்படியே அமைதியா உட்கார்ந்து பார்த்தா எது நடப்பது என்பது ஒன்று புரியவில்லை. நடப்பவை நன்மைக்கு இந்த காலத்தோடு இனி பாருங்க வேலைகளையே இந்த சோய இந்த காலத்தை கேட்டிருக்கிறோம். இந்த காலத்தை வர்ணிக்கலாம். ஒரு நாள் இன்னும் ஒரு வாரம் என்ன ஒரு வருடம் விருது கொடுக்கலாம். காலத்தின் கட்டாயம் உறவு கொடுத்தோம் 5:30 உள்ள மறுபடி கட்டளையை நிறைவேற்றி மதிக்கணும். அந்த அடிப்படையோடு இந்த காலத்தை எப்படி வர்ணிக்கிறது என்று பார்க்கும்போது உலகத்தில் மனமைக்கு சிறப்பா புதுமைக்கு சிறப்பா என்று பார்க்க பழமைக்கு தான் முக்கியத்துவம் உண்டு. புதுமைக்கு பெருமை கிடையாது. அன்றும் எழுதுகின்றார்கள் கவிஞர்கள், இன்றும் எழுதப்படுகின்றார்கள். ஆனா அன்னைக்கு எழுதப்படுவாடுங்க, இன்னைக்கு எழுதுற பாட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கதான் இதுக்கு ஒரு விஷயம் உண்டு. அந்த காலத்தோடு இந்த நடத்தை மீண்டும் வர்ணிக்கலாம். இந்த காலத்தை எண்ணி பார்க்கின்ற வேலைகளையே அவன் நீ கொடுக்காது. அண்ணே ஆவணத்தை சேர்ந்த அண்ணே ஏஜென்ட் பாருங்க. ஏஜென்ட் உலகத்துல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா பேர் வாங்கணுமா எல்லாரும் நாடத்தை கெடுத்துருவாங்களா? நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும். கடலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்றுத்தந்தார் இந்த கண்ணியரை. கடலை கால்களை வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள். அவர் வசந்த கால கோலங்கள் சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் என் தேவன் பாடினாள், தமிழ் கீதம் பாடினாள், ஒரு பூவை போல தேடினாள். சிந்து நதிக்கரை ஓரம் அந்தி நேரம் ராதையின் நெஞ்சமே கண்ணனுக்கு சொந்தமே. ராதையின் நெஞ்சமே மேகமே மேகமே பாலிலா தேடுதே. மேகமே மேகமே பாலிலா மேகமே மேகமே பாலிலா தேடுதே. நீளவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீளம் பூத்த கல்நீலா வராமல் வந்த என் தேவி. பாடி பரவசமாய் உனையே பாத்திரத்தோருதையா. பாடி பரவசமாய் உனையே பாத்திரத்தோருதையா. ஆடுமையில் ஏறி ஓடி வருவாயப்பா. உள்ளம் நுறுகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசி பெறுகிறப்பா முருகா. உள்ளம் நுறுகுதையா. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதழோரம் சுமை தேட புது பாடல் விழி பாட பாட. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா. கண்ணா வருவாயா கண்ணன் கேட்கிறான். மாலையே மலர் சோலையே மாலையே மலர் சோலை விடையோரம் நடந்து கண்ணா கண்ணா. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்த
காத்தாடி போலாடுது விளக்கேத்தியாச்சு பொன்மான ஒண்ணு தேடுது ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அது இளநெஞ்சம் படகாக நாடும் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் நதி வெள்ளம் இசையாரோடும் அது இளநெஞ்சம் படகாக ஆடும் கவிதை மகள் நான் பாட பாடல் நலமாக வேண்டும் நான் பாட பாடல் நலமாக வேண்டும் இசை வெள்ளம் நதியாக ஓடும் அது இளநெஞ்சம் படகாக ஆடும் சந்திக்க வேண்டும் என்ற காலத்தோடு வருகின்ற வணக்காவல் நேராச்சு சந்திக்கக்கூடிய ஆட்களை சந்திக்க வேண்டும் முறையாக நடத்த வேண்டும் காலத்தோடு சந்திக்கலாம் காவல்காரனை
ததன்ன சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை எந்த உலகிற்கு எங்கும் எதற்காக வந்தால் சுந்தரம் நிறைந்து ததும்பும் பொன் சிறந்த மங்கை எந்த உலகிற்கு எங்கும் எதற்காக இங்கு வந்தார் சுந்தரம் நிறைந்ததும் பசிரத மங்கையவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தார் ஏன் வந்தார் ஏன் வந்தார் எந்த உலகிற்கு எதற்காக வான்களினம் என்று நாடுதே மனையத்த முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு வான்களினம் என்று நாடுதே சோபன பறவையோட்டும் சொல்லி மைக்கிள்ளைகள் கேட்டு சோபன பறவையோட்டும் சொல்லி நற்கிளைகள் கேட்டு சோபன பறவையோட்டும் சொல்லி மைக்கிள்ளைகள் கேட்டு சொந்தம் என வந்து கூடுதே
அற்புதம் மிக அற்புதம் சுந்தரம் நிறைந்த காட்டமும் உன் சிறந்த மகள் இவள் எந்த உலகிற்கு சந்திக்கலாம் நாராயணனுக்கு நமோ நாராயண ஹரிவோ நமோ நாராயண